லைஃப்பில் ஒரு வாட்டியாவது சுவிட்சர்லாண்ட் போய் சுற்றி பார்த்தணும்டா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஆசையாக இருக்கும். அதுவே அங்கே போய் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா போய் அங்கேயே தங்கி ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்து சம்பாரிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியன்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுவிட்சர்லாண்டில் எப்படி இருக்குது? நாமெல்லாம் இந்தியாவிலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு வேலை பிடிச்சி போக முடியுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்மளோட யூரோப் சீரீஸோட 7th வீடியோ. நாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸை ஒவ்வொன்றா எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கண்ட்ரீஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், அங்கே சேலரியெல்லாம் எவ்வளோ கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, வீசா ப்ராசஸ் எல்லாம் என்ன, ஈஸியாக கஷ்டமாக, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம சுவிட்சர்லாண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சீரீஸை நாங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கோம். நாம் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்து அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதில்ல. அங்கே ரியாலிட்டியாக என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு அங்கே என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வாங்க நாம் சுவிட்சர்லாண்ட் பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்சர்லாண்டை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம ஊரில். நிறைய பேர்த்துக்கு சுவிட்சர்லாண்ட் போகிறோங்கிறது ஒரு கனவு மாதிரி. ஆனால் ஒரு வேலைன்னு வந்துட்டால் அந்த நாட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அழகுகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது. அந்த நாட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். என்ன மாதிரி நான் சொல்கிறேன். சுவிட்சர்லாண்ட் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அவங்க யூரோப்பியன் யூனியன் மெம்பர் கிடையாது, பட் ஷெங்கன் மெம்பர் அவங்க. இன்கேஸ் நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு ஒர்க்குக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மித்த ஷெங்கன் கண்ட்ரி எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன நாடு தான். தமிழ்நாட்டை விட 3 மடங்கு சின்ன நாடு. பாப்புலேஷன் 90 லட்சம் தான் மக்கள் தொகை இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? பட் மொழிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. முக்கியமாக ஜெர்மன் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச், இட்டாலியன் இந்த மாதிரியான லாங்குவேஜஸும் மக்கள் பேசுகிறாங்க. நீங்கள் ஜெர்மனோ ஃப்ரெஞ்சோ இட்டாலியன் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிகிறப்போ உங்களுக்கு மித்தவங்கள விட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நாட்டோட கரன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்விஸ் ஃப்ராங்க். அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 110 ருபீஸ் வரும். ஒரு ஸ்விஸ் ஃப்ராங்க் 110 ருபீஸ். சுவிஸோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா பெர்ன் அப்படிங்கிற சிட்டி தான் கேபிட்டல். இதை தவிர வேறு சில முக்கியமான சிட்டிஸும் இருக்குது. இங்கெல்லாம் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்குது. அதனோட லிஸ்ட் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் பேசிக்கான சுவிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சுவிஸில் இருக்கக்கூடிய சம்பளத்தை பற்றி பார்த்துருவோம். நமக்கு சம்பளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுவிஸில் பார்த்திங்கன்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டாக கண்ட்ரி ஃபுல்லாக குறைந்தபட்ச சம்பளம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. பட் ஒரு சில ஸ்டேட்ஸில் குறைந்தபட்ச சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த ஸ்டேட்ஸோட லிஸ்ட் ப்ளஸ் அங்கே என்ன குறைந்தபட்ச சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா குறைந்தபட்சமாக இந்த சம்பளமாவது கொடுக்கணும், இதுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இப்போ நான் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். நீ இப்போ குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோன்னு சொன்னேன். எனக்கு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளாஸ்டோர் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்விஸ்ன்னு லொக்கேஷனையும் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அப்ராக்சிமேட் சேலரி பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு எம்ப்ளாயீஸ் அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அதில் கொடுக்கறத விட நீங்கள் அதிகமாகவே கேட்கலாம், கொஞ்சம் அதிகமாக கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன்.
இது பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் தான், எல்லா கம்பெனிக்குமே Glassdoorல இருக்காது. இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்திங்கன்னா க்ராஸ் சேலரி. அடுத்ததாக என்ன, நம்ம கைக்கு வர சேலரின்னு ஒன்று இருக்குல்ல, இதில் ஒரு முக்கியமான டிடக்ஷன் இருக்குது. அது என்ன, டேக்ஸ் டிடக்ஷன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்விஸ்ஸில் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இங்கே டேக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபெடரல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, முனிசிபல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதர் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனோட டீட்டெயில்ஸும் நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஈஸியாக போட்டிங்கன்னா இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரியான அதர் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பர்ஃபெக்டாக கைக்கு எவ்வளோ வருங்கிற ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் எவ்வளோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னடா அது எல்லாத்துக்குமே வெப்சைட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வெப்சைட்டெல்லாம் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் யூரோப்பியன் ஃபார்மேட் ரெஸ்யூமே யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ரெஸ்யூமேவை கிளியராக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங்குவேஜஸ் ஏதாவது தெரியும்னா அதையும் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஃப்ரெஞ்சோ, இட்டாலியனோ, ஜெர்மனோ எதாக இருந்தாலும் சரி ஹைலைட் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து வச்சு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கவர் லெட்டர் ஆட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஆட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ஃபாரினுக்கு நம்ம ட்ரை பண்ணுறப்போ அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சான்சஸ் அதிகம். இன்கேஸ் உங்களுக்கு வேர்ட் ஃபார்மேட் ரெஸ்யூமே வேணும்னா டாப்மேட் வெப்சைட் இருக்குது, அதில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்கும் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேட்டர் என்னென்னா ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். நீங்கள் அதை பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறதுங்கிறது ஈஸி. நீங்கள் ஈஸியாக லிங்க்டின் யூஸ் பண்ணியே எந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதை தவிர நான் எப்பவும் போல் எல்லா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு லோக்கல் வெப்சைட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற வெப்சைட் என்னென்னு கேட்டிங்கன்னா jobs.ch. மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த வெப்சைட் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட்டில் போய் லோக்கல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது ஸ்விட்சர்லாங்கிறத பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எனக்கு போலாண்டில் ஓப்பன் ஆகலை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நீங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுல இஷ்யூஸ் வரலாம். VPN யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா லிங்க்டினே போதும், அதையே யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஸ்விஸ்ஸுக்கு எப்படி வீசா வாங்கிட்டு வரணும்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒர்க்குக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நேஷ்னல் டி வீசா வாங்கிட்டு வரணும். ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்கள் ஏனாதானு டாக்குமெண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 0. இங்கே பக்காவான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்விஸ்ஸுக்குள்ளே நம்ம என்ட்ராகவே முடியும். ஞாபகம் வச்சுங்க. எம்பசியில் ப்ராசஸ் பண்ணணும் ஒர்க் வீசா. நீங்கள் டூரிஸ்ட் வீசா மாதிரி போய் VFSலலாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எம்பசியோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நான் ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி பார்த்துடலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும்னு தெரியும். அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். நான் டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நான் இப்போது கேபிட்டல் சிட்டியான பெர்னில் 1 bedroom அப்பார்ட்மெண்ட் சிட்டி சென்டரில் ரெண்ட்டுக்கு எடுத்தால் எவ்வளோ வரும்னு போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் பில்ஸ். அதுவே அவுட் சைடு சிட்டியில் போய் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தால் எவ்வளோ வரும்னு போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் க்ரோசரிஸ் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஆகும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகும், ஹோம் இன்டர்நெட் எவ்வளோ ஆகும்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் லோக்கல் கரன்சியான ஸ்விஸ் ஃப்ராங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னடா அவன் சம்பளத்தை பற்றி பேசுகிறான், காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி பேசுகிறான், டேக்ஸை பற்றி பேசுகிறான், வீசாவை பற்றி பேசுகிறான், ஆனால் எனக்கு அங்கே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லாமல் மித்த எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு புரியுது. அதுக்கான முக்கியமான டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு அங்கே என்னென்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது, ஸ்விஸ்ஸில் என்னென்ன ரோல்ஸுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு பார்ப்போம். ஐடி அண்ட் டெக், ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங், ஃபார்மா, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்குக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் என்ட்ரு ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டால் தான் ஸ்கில்லில் உள்ளே வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கோப் இருந்தாலும் ஈஸியாக ஒரு ஃபாரின் பீப்புளை அவங்க ஹையர் பண்ணிட மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததான் அன்ஸ்கில்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அன்ஸ்கில்டில் உள்ளே வரதுங்கிறது சான்சஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் 0. ஏன் சொல்கிறேன்னா இங்கே அன்ஸ்கில்டுக்கான ஸ்கோப்புங்கிறது எவ்வளோ இருந்தாலும் அவங்க லோக்கல் பீப்புளை தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கான மக்களை தான் எடுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர நம்மளை மாதிரி ஏஷியன் பீப்புளை எடுக்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சட்டமும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஏஜென்ட் நான் உங்களுக்கு சுவிஸில் வேர்ஹவுஸ் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னுலாம் சொன்னால் நம்பாதீங்க. நீங்களும் செல்ஃபாகவும் ட்ரை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுதான் ரியாலிட்டி. நான் இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபேக்கான ஒரு ஹோப்பை கொடுத்து உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரீஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் கவனமாக சுவிஸை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கில்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், அன்ஸ்கில்டாக இருந்தால் வேறு கண்ட்ரியை பாருங்கள். ஸ்கில்டுக்குமே இது ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நான் சுவிஸுக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நிறைய மித்த நல்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இருக்குது. சுவிஸ் மாதிரியே லக்சம்பர்க் ட்ரை பண்ணலாம், நார்வே ட்ரை பண்ணலாம். அங்கெல்லாம் கூட நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். அன்ஸ்கில்டாக இருக்கிறப்போ நீங்களும் நார்வேவோ லக்சம்பர்க்கோ ட்ரை பண்ணலாம். பட் சுவிஸை விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். என் கூட டைரெக்டாக நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா டாப் மீட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பார்த்து புக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மித்த யூரோப்பியன் சீரீஸோட லிங்க் இங்கே வரும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.